வணக்கம். நமோ வாராய். வேலூர் மாவட்டம் காட்பாடி விஐடி சாலையில் அருகில் உள்ள அரும்பத்தி ஸ்ரீ வாராகி பீடம் ஸ்ரீ கோட்டை வாராகி அம்மன் திருக்கோயிலில் நாம் தற்போது வந்துள்ளோம். இங்கு வருடம் ஆஷாட நவராத்திரி திருவிழா நடைபெற உள்ளது. இந்த திருவிழாவில் சிறப்பம்சம் என்ன, அது திருவிழா எத்தனை நாள் நடைபெறுகிறது, அதை பற்றி ஸ்ரீ பல்லூர் வாராகிதாசன் அவரிடம் நாம் கேட்டு அறிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். இந்த ஸ்ரீ கோட்டை வாராகி அம்மன் திருக்கோயில் நம் அரும்பத்தில் உள்ளது. இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் என்ன, அதே போல இந்த கோயிலில் வருடம் ஆஷாட நவராத்திரி திருவிழா நடைபெறுது. இந்த ஆஷாட திருவிழா நவராத்திரி திருவிழா என்ன, இதை பற்றி பொதுமக்களுக்கு நீங்கள் நல்லது. முதல்ல நீங்கள் 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒன்று, இந்த திருக்கோயிலுடைய வரலாறு என்னன்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஷாட நவராத்திரி அப்படின்னா என்ன, அதில் பக்தர்கள் எப்படி தங்களுடைய வழிபாட்டை செய்து மேன்மடைய வேண்டும், அதுதானே? சரி. முதல்ல அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகி ஜெகன்மாதா லோகரட்சகியாக விட்டிருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா, கொரோனா காலத்தில், அதாவது கோவிட்-19 சொல்லுவோம் இல்லையா, அந்த காலகட்டத்தில் உலக மக்களின் பிணி தீர்க்கும் வண்ணம் எழுந்தருளிய அம்பிகை கோட்டை வாராகி. இந்த உலக மக்கள் பார்த்திங்கன்னா, நம்முடைய கோட்டை வாராகியானவள் 2019 கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா 21 நாளில் எழுந்தருளலாம். அதாவது ஆகஸ்ட் 16, 2020, செப்டம்பர் 7, 2020, இந்த 21 நாளில் உலக மக்கள் நலன் கருதி அவர்கள் அந்த கோர பிணியிலிருந்து விடுபட வேண்டும், மக்கள் எல்லோரும் நல்ல வண்ணம் வாழ வேண்டி வேகமாக அருள் கொடுப்பவள் வாராகி என்பதற்கு இந்த ஆலயமே சான்று. வாராகினாவே நம்முடைய தோளில் உட்காருமா. வாராகி என்று நாம் மனதார மா வாராகி, என்னுடைய பிணிகள் நீங்க வேண்டும், என்னுடைய துன்பங்கள் நீங்க வேண்டும், என்னுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று யார் ஒருவர் மனதினால் உள்ளன்போடு தியானித்து அவளை வழிபடக்கூடிய பக்தனுக்கு வலது தோளிலிருந்து அவளை கண்ணும் கருத்துமாய் காப்பாற்றி கொண்டு அவனை வாழ வைப்பவளாக, உபாசகனை வாழ வைப்பவளாக, அவனுடைய எல்லா கர்மங்களுக்கும் அவளே மூலாதாரமாக இருக்கக்கூடியவள் வாராகி. இதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம். வாராகின்னா என்னன்னு இதில் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரிங்க. இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தெய்வங்கள் இருக்குது. நீங்கள் என்ன புதுசாக பார்த்தீங்கன்னா வாராகின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, பண்டைய தமிழர்களின், நம்முடைய மூதாதையர்களின் முதல் தெய்வமாக இருந்தவள் வாராகி. நிறைய ஏடுகளில் இருக்குது அதுக்கு சான்று. அப்போது சரிங்க, எப்படி நீங்கள் இதை சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மூதாதையர்கள் யாருங்க? இந்தியா என்ன நாடு? இந்து நாடு. அது இப்போ தான் முதல்ல விவசாயம். நாம் எல்லோரும் விவசாயிகளுடைய பிள்ளைகள். நம்முடைய இந்திய தேசம் ஒரு விவசாய தேசம். அப்போ அதில் முதன்மையான தேசம் தமிழகம், ஒன்றிணைந்த தமிழகம். பண்டைய தமிழகம் பார்த்தீங்கன்னா விஜயவாடாவில் இருக்கும். சரிங்களா? ஒன்றிணைந்த தமிழகம். சேர சோழ பாண்டியர் காலத்தில் நம்முடைய சோழ அரசர்கள் பார்த்திங்கன்னா நிறைய தேசங்களில் பிடிச்சான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தேசங்கள்லாம் பார்த்திங்கன்னா பழைய வரலாறு படி பார்த்திங்கன்னா விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வண்ணத்தில் பார்த்திங்கன்னா உலக்கை கலப்பைன்னு சொல்லுவோம். அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உணவு பஞ்சம், உணவுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவள் வாராகி. ஒரு நாடு எதில் செழிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? விவசாயம். ஆமாம், அந்த விவசாயம் செழிப்பாக இருந்தால் மாத்திரமே அங்கே பஞ்சம் பசி இருக்காது. அப்போ அந்த பஞ்சம் பசி இல்லைன்னா மக்கள்லாம் சௌக்கியமாக தானே இருப்பாங்க. கண்டிப்பாக. அப்போது அதற்கான மூல தேவதை யார்? சாமி, அம்மன். அதுக்கு வாராகி. ஏன் அப்படி நீங்கள் மூல தேவதையை வாராகியை நாம் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, உலக்கையும் கலப்பையும் தன்னிரு கரங்களிலும் வரத முத்திரை அபயமுத்திரை காட்டியிருப்பாள் வாராகி. ரொம்ப எளிமையான தெய்வம். சங்கு, சக்கரம், உலக்கை, கலப்பை, வரதம், அபயம்னு சொல்லக்கூடிய வழிமுறைகளில் சிலை வடிச்சிருப்பாங்க. எல்லா ஆலயத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் உலக்கை கலப்பை தோன்றி இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண் தெய்வம் பார்த்திங்கன்னா அன்னை வாராகி.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரசுராமருக்கு கலப்பை ஆயுதம். சரிங்களா? அந்த பரசுராமர் கல்பத்தை தான் வாராகியை பற்றி நிறைய பேசுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அம்சத்தில் ஒரு விவசாயம் செய்வதற்கு கலப்பையை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அதே வகையில் ஒரு மனிதனுடைய கர்ம வினைகளை வேறு இருக்கணும்னா அதுக்கும் கலப்பை தேவைப்படுது. மலை மேலே நெல் விளைஞ்சாலும் உரலுக்கு தான் குத்த வரணும். அப்போது அந்த நெல்லை அரிசியாக மாற்றுவதற்கு உலக்கை தேவைப்படுகிறது. அப்போ மனிதனுடைய பசிக்கு நாம் அரிசி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த அரிசியை நாம் எப்படி சாப்பிடுவோம்? விவசாயம் பண்ணணும், உழணும், பயிர் செய்யணும், அறுவடை வரும். அறுவடை வந்த பிறகு இப்போ மிஷின் வந்துடுச்சு. அந்த காலகட்டத்தில் உலக்கையில் தான் இடிப்பாங்க. அந்த உலக்கையில் இடிக்கிறதுக்கு ஒரு பார்ட் அந்த உலக்கை, இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா அவனுடைய 6 ஆதார சக்கரங்கள், அதாவது இவ்வுல வாழ்க்கை அவ்வுலக வாழ்க்கைன்னு எடுத்துக்கலாம். இகம் பரம் சொல்லக்கூடிய அம்சத்தில் மனிதனுடைய 6 ஆதார சக்கரங்களை ஒழுங்குபடுத்துவது ஆக்ஞா சக்கரத்தில் அவளை கண்டு நாம் சகஸ்ரதலத்தில் நாம் பேரின்ப பெருவாழ்வு அடைவதற்கும் அன்னை வாராகியே வழிகாட்டுகிறாள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆக்ஞா சக்ரேஸ்வரின்னு இந்த இடத்த தொட்டு சொல்லுவாங்க. அந்த ஆக்ஞா சக்கரத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வாராகி இருக்கிறார். இந்த வாராகி தான் பார்த்தீங்கன்னா இந்த நிலைகள்லாம் கடந்து சதாசிவனுடைய பத்னியாக இருக்கக்கூடிய வாராகி இந்த 6 ஆதார சக்கரங்களை கடப்பதற்கு பெரு உதவி பண்ணி சிவத்தினுடைய நம்மை சேர்ப்பதில் அவள் தான் நமக்கு வழிகாட்டக்கூடியவள் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா இகம்பரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வகையில் அன்னை வாராகியானவள் நம்முடைய பண்டைய தெய்வம், நம்முடைய மூதாதையர்கள் வழிபட்ட தெய்வம், நம்முடைய நாட்டினுடைய தெய்வம் என்று சொன்னால் அது மிகையல்ல. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த மறைக்கப்பட்ட பெரிய உண்மை வழிபாடான வாராகி வழிபாடு கடந்த காலங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தது. இப்போ எல்லாருமே வாராகி வழிபாடு செய்யக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள். பலன் கைமேல் கிடைக்கக்கூடிய வண்ணம் இருப்பதால் எல்லாரும் வாராகியை ரொம்ப அன்பாக கும்பிட்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா நிறைய பேர் வாராகி வழிபாடு பண்ணி அவங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் விலகி நல்ல வண்ணம் வாழ்ந்து அவர்களும் இறைவனுடைய பாதார விந்தத்தில் பேரின்ப பெருவாழ்வை அடைய வேண்டும் என்று என் அன்னை வாராகியை பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.